ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஈவினிங் ஒரு சும்மா நண்டூஸ் பக்கம் போய் சாப்பிட்டுட்டு வருவோம்ன்ற ஒரு பிளானிங்கில் இருந்தது. அது சாட்டர்டேயே கேட்டு பிளான் பண்ணியாச்சு. அப்புறம் சண்டே எனக்கு காலையில் 6க்கு வேலைக்கு போனபடியால் போவோமா விடுவோமான்னு யோசித்து கடைசியாக ஓகே போவோம் வெளிக்கிட்டாச்சு. என்ன நான் நைட்டுக்கு ஒன்றும் குக் பண்ணல, டயர்ட் வேறு காலமாக போயிட்டு வந்தது. சரி அப்போ அப்படியே வலிக்கிட்டு 2 ஊசில் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் நைட்டுக்கு அப்படின்ட்டு வலிக்கிட்டு பிளான் பண்ணி போனது. போயிட்டு அங்கே போய் சூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளவு இருந்தால் எதை சூஸ் பண்ணுறன்ற பிரச்சனை தானே எல்லாருக்குமே. எதை சூஸ் பண்ணுறது பெட்டராக சூஸ் பண்ணி எடுக்கணுமேண்டு நான் சூஸ் பண்ணினதெல்லாம் இப்போ உங்களுக்கு காட்டி கண்டு இருக்கிறேன். சிக்கன் லிவர், நீங்கள் நண்டூஸ் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் ஒருக்கா இந்த சிக்கன் லிவரை ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அப்படி ஒருக்கா வீட்டை அந்த ரெசிபி எடுத்து ஒருக்கா செய்யணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் பெருசாக ஈரல் விரும்பி சாப்பிட்ற ஆள் இல்லை. ஆனால் எனக்கு அங்கே போனால் மட்டும் அந்த சிக்கன் லிவர் ஏதோ பிடிச்சிருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. மகள் அங்கே ஃப்ரெண்டை பிடிச்சிட்டா, அங்கே போய் அவட ஏஜுக்குரிய ஃப்ரெண்டை பிடிச்சிட்டா. இது சிக்கன் விங்ஸ் அண்டு மகளுக்கு தனியாக சிப்ஸ் பிளேன் சிப்ஸ் எடுத்தது, சிப்ஸும் கார்லிக் ப்ரெட்டும். எங்களுக்கு சிப்ஸ் எடுத்தது. இதுதான் லிவர். இன்னொரு டேஸ்ட்டுன்னு எனக்குடா சொல்ல தெரியல, அந்த அளவு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணாதாக்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னையை நம்பி நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணாதாக்கள். எந்த சாப்பாடு இவ்வளவு தான். என்ன நான் கணக்கு நைட்டில் எடுக்கிறது இல்லை தானே. அப்போ லிவர் அண்டபடியால் எடுத்தேன், கொஞ்சம் சிப்ஸ் எடுத்துட்டேன். ஓகே இரவில் கொஞ்சம் வேறு ஒன்று எடுக்கலண்டபடியால் நான் சிப்ஸ் எடுத்தேன்னா. நான் கார்லிக் ப்ரெட்டெல்லாம் நான் பெருசாக சாப்பிடையில, ஒரு ஹாஃப் பீஸ் சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் சாப்பிடையில. சாப்பிட்டு நேரம் இருக்கல. அடுத்த நாள் இவைக்கு ஸ்கூல் கொண்டே விடணும். 8:30க்கு வேறு ஸ்கூல் அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ண வெளில நித்திரைக்கு போடணும். அதுக்காக வேண்டிய நான் நேரம் மினக்கடையில் வெளிக்கிட்டு நாங்கள் வீட்டை வந்துட்டோம். நாங்கள் குயிக்காக அவட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவள் பாய் சொல்லி போட்டு என்ன ஒரு அவுட்டிங் இல்லை, ஒரே வீட்டுக்குள்ளே விண்டர் ரெண்டபடியால் குளிர் வீட்டுக்குள்ளே வச்சு கொண்டு இருக்கிறது. அப்போ ஆளை சும்மா கொண்டு போயிட்டு வந்தது. அவைக்கு ஒரு நல்ல ஃபன்னாக இருந்துச்சு. எப்போயுமே எல்லாத்துக்கும் எங்கட அப்பா வேணும் அவைக்கு. தாத்தா வாங்க, தாத்தா கையை பிடிங்க, தாத்தா வாங்கன்னு தான் இப்போ தான் இப்போ இதெல்லாம் நடக்குது. அவரை இழுத்துக்கண்டு அவர் ஒரு சின்ன பிள்ளையாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு கண்டு அதோட அப்படி எல்லோரும் வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தது தான் தாமதம். ஆள் விட்டு கையை கலட்டிட்டு பறக்கிறதுக்கு நிற்கிது ரோட்டில். அங்கால வாகனங்கள் வந்துட்டு இருந்தது. அதை அப்போ ஓடி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் அங்கால. இது அவைக்கு ஒரு ஃபன்னாக இருக்குது. ஆனால் அவருக்கு பயமாக இருக்குது. சரின்ட்டு ஆளை ஒரு மாதிரி கொண்டு வந்து சேர்த்தாச்சு. வீட்டை கொண்டு வந்து சேர்த்தா காலமை இப்போ சமைச்சு வச்சுட்டு போன பாத்திரங்களெல்லாம் அப்படியே கிடந்துச்சு. இப்போ 2 பேரும் வந்து மாறி கழுவிட்டு இருந்துச்சுன்னா. இது எங்களோட அப்பாக்கள் ஊரில் இருந்து கொண்டு வந்துச்சுன்னா. இது வந்து வால் மிளகுன்னு சொல்லுவாங்க. சளி எல்லாருக்கும் எங்களோட வீட்டை சரியான சின்ன வைக்கனாக்கெல்லாம் சரியான சளி. அப்போ வால் மிளகு நார்மல் மிளகு மாதிரி, ஆனால் அந்த மிளகுல ஒரு ஒரு சின்ன ஒரு முள் மாதிரி உண்டு. அதால் வால் மிளகுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வால் மிளகு போட்டு அதோட திப்பிலி, அதிமதுரம், மிளகு, மஞ்சள் இதெல்லாம் காயிலேருந்து உங்களுக்கு ஒன்று மட்டும் இஞ்சியும் நீங்கள் அதோட போட்டுக்கொள்ளலாம், கொஞ்சம் இஞ்சி. ஆனால் நான் சின்ன வை கொடுக்குறாள் அந்த காரத்துக்கு அவள் குடிக்கிறா இல்லை, அதால் நான் ஜிஞ்சர் போட இல்லை. இந்த இருக்குது இதுக்குள்ளே. இதுதான் திப்பிலி, பாப்பா எடுத்துக்காடு. இதுதான் திப்பிலி. மற்றது அதிமதுரம் கிடக்குது. இதோட பால், மஞ்சள் எல்லாம் கலந்து போட்டு நல்லா சூடாக்கி போட்டு குடிக்க. எல்லாமே சளி ஒரு கிழமைக்கு 3 தடவை குடிக்க சளி எல்லாமே குறைஞ்சு கொண்டு வந்துடும். இருமல்கள் இருந்தாலும் குறையும். இந்த வால் மிளகுக்கு இருமலை குறைக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி தான் நாங்கள் 3 நாள் குடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே, இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.